கூட இந்த இந்த வாரம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சத்விசார பகுதியில திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த திருப்பள்ளி எழுச்சி எப்ப நாம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடுவுல ஒரு நாள் கேட்டோம். அதை வந்து நம்மோட வாட்ஸ்அப் குழுவுல எல்லாரையும் போட சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் போட்டிருக்காங்க. சத்யாம்மா என்ன சொல்லியிருக்காங்க? அனுதினமும் படிக்க வேண்டும் ஐயா. என்னுடைய கருத்து ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயான்னு போட்டிருக்காங்க சத்யாம்மா. ராதாகிருஷ்ணன் ஐயா என்ன போட்டிருக்காங்க? திருப்பள்ளி எழுச்சியை அதிகாலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பது சிறந்தது என்றாலும் வழிபாட்டிலும் இது பல இடங்களிலே பாடுவதால் அதுவும் சிறந்தது. இறைவனை அம்மையாய், அப்பனாய், அரசாய், குருவாய், தெய்வமாய் அழைத்து அறியாமையை போக்கவும் செய்யக்கூடிய அற்புதமான பாடல் என்னுடைய சிறிய புரிதலாக இருக்கின்றது ஐயா. நன்றி ஐயா. நிற்கார் அருணகுமார் ஐயா தான் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. திருப்பள்ளி எழுச்சியை காலை சூரியோதயத்திற்கு 7:30 நாழிகையிலிருந்து சுமார் சூரியோதயத்திற்கு பின் 15 நாழிகை வரை பொதுவாக பாடலாம். இது இறைவன் தூங்குகின்றார், அவரை எழுப்ப என்று நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் இரவு தூக்கத்திலிருந்து எழுந்து நம் உள்ளத்தில் இறைவனை எழுப்புவது. பொழுது விடிந்தது என்று இருக்கும்போது அதற்கேற்ற நேரத்தில் பாடுவது சிறப்பாக இருக்கும். அதை போலவே பல வரிகள் இதில் காலை பொழுதை குறிப்பதாகவே உள்ளது. உதாரணத்திற்கு, தோற்றிய கதிர்தான் அலர்ந்தது தாமரை, இரவு புலர்ந்தது, கங்குலும் விண்டது, மேலும் ஆன்மாவை மலர்ந்தது கமலம் போன்ற வார்த்தைகள் இதில் காலையில் பாடலாம். மறைபொருளாக இதில் கையாளப்படுவதால் நேரடி பொருளாக காலை பொழுதை குறிப்பதால் காலையில் பாடலாம். மறைப்பொருளாக மூடியிருக்கும் மாயா சக்திகளை விலக்கி இறைவனை காண்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் பாடலாம். ஆனால் காலையில் பாடுவது என முன்னோர்கள் வகுத்துள்ளதால் அதை பொதுவாக பின்பற்றலாம். அடியேனின் சிறிய புரிதல். நன்றி. சரவணகுமார் ஐயா. சூரியோதயத்திற்கு 7:30 நாழிகை முன் என்று படிக்கவும். ஏதோ இதுல போட்டிருக்காங்க. மகேஸ்வரி அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? பிஃபோர் 5 o'clock AM அப்படின்னு போட்டிருக்காங்க. மறுபடியும் ஜோதிமுத்து ஐயா போட்டிருக்காங்க, திருவருட்பாவில் திருப்பள்ளி எழுச்சி தலைப்பை பார்த்தே நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம். ஏன் ஐயா இந்த பாடல்களை முதலில் எழுதாமல் 6ஆம் திருமுறையில் 63வது பதிகத்தில் எழுதினார் என்று. ஆம், அவர் முதலில் சைவ சமயத்தில் பற்று வைத்து இருந்தார். 6ஆம் திருமுறை எழுதும் காலத்தில் சைவ சமய பற்றை முற்றிலும் விட்டுவிட்டார். அப்பொழுது அவருக்கு பழைய நினைவு வருகின்றது. சைவ சமய கடவுளர்களை எழுப்ப எப்படி அந்தந்த சமயத்தில் உள்ளவர்கள் எழுதினார்கள், நாமும் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் இறைவன், அவரை முதலில் போற்றுவோம் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடுகிறார். அதனால் காலையில் சூரிய உதயமாகும் சமயத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடலாம். அடுத்து அப்பொழுதுதான் அகவல் பாக்களை பொருள் உணர்ந்து ஓதுதல் வேண்டும். இன்னும் ஒரு கருத்தும் சொல்லலாம். அனைத்து உயிர்களையும் காக்கும் ஆண்டவருக்கு உறக்கம் வருமா என்று. அதனால் காலத்திற்கு ஏற்றபடி விழா காலங்களில் முதலில் திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடி விழா ஆரம்பிக்கலாம். முத்தாய்ப்பாக திருப்பள்ளி எழுச்சி பாடலை அதிகாலையில் எழுந்ததும் படிப்பதே உத்தமம். இதுவே என் கருத்து. ஜோதிமுத்து ஐயாவோடது. சிவராமன் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? சமய மதங்களில் தெய்வங்களை இரவில் பள்ளி கொள்ள வைப்பது, காலையில் எழுப்புவது என பக்தர்களுக்கு தெரியப்படுத்தினர். வள்ளலார் இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆன்மா சிற்சபையில் விளங்குகின்றான். சன்மார்க்கிகள் தன் உள்ளே ஆன்மாவை எழுப்புவது பாடல். எப்பொழுதெல்லாம் இறைவனை போற்றுகின்றோமோ வணங்குகின்றோமோ அப்போது பாடலாம். காலம் நேரம் இல்லை. இவ்வளவு கருத்துக்கள் வந்திருக்குது. நம்ம வந்து வளவன், நீ ஜாயின் பண்ணிட்டியா? வளவன் ஐயா நீண்ட நாட்களுக்கு பிறகு வளவன் ஐயா நம்மோட சேர்ந்திருக்காங்க.
அவங்களோட கருத்தும் கேட்கலாம். அதுக்கப்புறம் மற்றவங்க நம்மளோட இவங்க எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மறுபடியும். வளவா, உங்களோட திருப்பள்ளி எழுச்சி எப்போ பாடலாம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க வளவா. அது உன்னுடைய விளக்கத்தை சொல்லுங்க. மியூட் பண்ணிட்டு பாசுங்கயா. உன்னோடது ஜாயின் பண்ண மாதிரியே காமிக்கல வளவா. ஆன்லைன் சன்மார்க்க சங்கம்னு இருக்கையா, அது என்ன? வந்திருக்கு. மைக் ஆன் பண்ணு வளவா. மைக் ஆன் பண்ணிக்க. இல்லையே. நீங்க சரி, ஆன் பண்ணி விடுங்க. இதுலயே பேசலாம். நீங்க ஆன் பண்ணி விடுங்க அத. அவருக்கு நெட் ப்ராப்ளம் இருக்கு. வந்துருச்சு பாருங்க இப்போ. வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. இப்ப பேசுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர வைக்கிறோம் ஐயா உங்களை. வந்து இந்த மாதிரி சில சத்விசாரம் எல்லாம் பண்ணணும் நீங்க எல்லாம் சேர்ந்து. கண்டிப்பா. ரைட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருப்பள்ளி எழுச்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உள்ளுணர்வு இருக்கு இல்லைங்களா? நாம எப்பொழுதுமே இறைநிலையில இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய வள்ளலாருடைய கட்டளை. ஆனா அதை விட்டுட்டு நம்ம வேற வேற ஏதேதோ நினைவுகள்ல இருந்துகிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த நினைவுகள் எல்லாம் நம்ம இறைநிலைக்கு அழைத்து செல்வதற்கான எதிரான விஷயங்கள். அப்போ நம்ம இறைநிலைக்கு வரும்பொழுது நம்மளுடைய உள்ளுணர்வை உறங்கிக் கொண்டிருக்கின்ற அர்த்தம் தான். அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உள்ளுணர்வை எழுப்புவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. நீ உன்னை தேடினால் இறைவனை கண்டுகொள்வாய், இறைவனை தேடினால் உன்னை கண்டுகொள்வாய் அப்படின்றாரு வள்ளலார். உபதேசத்துல சொல்லியிருக்காரு. 2 லைன். இது ஒரு உபதேசம். உன்னை தேடினால் இறைவனை காணலாம், இறைவனை தேடினால் உன்னை காணலாம். அப்போ நாம நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை அந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், அந்த விழிப்புக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த திருப்பள்ளி எழுச்சி. அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கும் இந்த காலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் அந்த பாடல்களிலேயே அந்த காலை நேரத்தில் உதிக்கின்ற அந்த கதிரவன் வருகின்ற அந்த வண்ணங்களை எல்லாம் வள்ளலார் சொல்லுவார். எந்தெந்த வண்ணம் எந்தெந்த நேரத்துல எப்படி வருது அப்படின்னு சொல்லுவார். பொன்னொளி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப ரகசியமான சில விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. நாம எந்த நேரத்திலையும் திருப்பள்ளி எழுச்சி படிக்கலாம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் காலையிலும் படிக்கலாம், மாலையிலும் படிக்கலாம், பகலிலும் படிக்கலாம். நம்முடைய உணர்வை தட்டி எழுப்புகின்ற ஒரு பயிற்சி தான் அது திருப்பள்ளி எழுச்சி. அதை மதத்தை வச்சு கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார். 9வது பாட்டோ 8வது பாட்டோ அந்த ராமாயணத்துல ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருப்பான். அவன் கையில கதாயுதம் வச்சிருப்பான். கதம் பிடித்தவரெல்லாம் வாய்ப்பிடிப்புண்டு இந்த மாதிரி உறங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதம் பிடித்தவர் எல்லாம் சொல்லுவாரு. இறைவனுடைய பதம் பிடித்தவர் எல்லாம் அம்பலப்பாட்டை பாடி நிற்கின்றான்னு சொல்லுவார். அந்த மாதிரி அர்த்தத்தை பொருள் உணர்ந்து பாடணும். நீங்க காலையில படிச்சாலும் சரி, 10 மணிக்கு படிச்சாலும் சரி, இரவுல படிச்சாலும் சரி, அதுல என்ன சொல்றாருன்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் திருப்பள்ளி எழுச்சி படிச்சுட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆரவாரமோ அல்லது ஒரு பெருமிதமோ நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாம் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அப்படின்றாரு. இன்னைக்கு அர்த்தம் தான் முக்கியம். நாம் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலை. பேச்சு என்பது ஒரு கலை திறன். அந்த திறமைய நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, சன்மார்க்கத்தை அந்த கலையை பயன்படுத்தி சன்மார்க்கத்தை
வந்து பரப்புகிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு எப்படி ஒண்ணா வளைஞ்சி நெளிஞ்சு பேசுறாங்க. இப்படியும் பேசுறாங்க, அப்படியும் பேசுறாங்க, எப்படி வேணாலும் பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு. சன்மார்க்கம் என்பது ஆடாதே சற்று மசையாதே வேறொன்றை நாடாதே அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நாம வந்து எதையுமே வந்து வளைஞ்சு கொடுக்காம நேரா நிக்கணும். அதான் சன்மார்க்கம் என்பது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. அதை மீறி அந்த பாதையை மீறி போகக்கூடாது. ஆனா பேச்சாளர்கள் அப்படியும் அப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம்னு மாத்தி மாத்தி பேசி ஒரு குழப்பி அவங்களும் குழம்பி கேட்கறவங்களையும் குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து தவறான ஒரு கைத்தட்டல் வாங்குறதுக்காக பேசுறாங்க நிறைய பேர். அதெல்லாம் தவறு. நான் இப்பெல்லாம் நிறைய பேசுறதே நிறுத்திக்கிட்டேன், சத்விச்சாரம் பண்றதையும் நிறுத்திக்கிட்டேன். எதுக்கு இவங்க கிட்ட போய் வீண்வாதம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வள்ளலாரே சொல்லுவாரு. வீண்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நேரம் கிடையாது. நான் வந்து இறைவன் கிட்ட மட்டும் சத்விச்சாரம் பண்ணுவேன், எனக்கு நானே சத்விச்சாரம் பண்ணிக்குவேன். அதுல நிறைய விடைகள் எனக்கு கிடைக்குது. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் முன்னேறணும். அவங்களுடைய சத்விச்சாரத்தை அவங்க கிட்டயே ஆரம்பிக்கணும், அவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும். நிறைய விடைகள் கிடைக்கும். அந்த மாதிரிதான் திருப்பள்ளி எழுச்சியும். அதுல 10 பாட்டுலயும் பயங்கரமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லைன்ல கொண்டு வருவார். முதல்ல அப்பான்னுவாரு, அப்புறம் அம்மான்னுவாரு, குருன்னுவாரு, தெய்வம்னுவாரு, அப்படியே அழைச்சிட்டு ஒண்ணுன்னா சொல்லுவார் ஒரு ஒரு பாட்டையும். அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு. அது ஒன்னையும் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த இலக்கிய ரசனையும் அதுல இருக்கும், உள்ளார்ந்த ரகசிய அர்த்தங்களும் இருக்கும். எல்லாத்தையும் உணர்ந்து படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆனந்தமயமா இருக்கும். அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம திருவருட்பாவே படிக்கணும். அதுல ஒரு அங்கம் தான் திருப்பள்ளி எழுச்சி. எல்லாரும் அதை படிச்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ரொம்ப சிறப்பா வளவன் ஐயா சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொன்ன கருத்துக்களோட இதுதான் ஒத்துதான் வருது ஐயாவோட கருத்தும். இப்ப வேற யாரும் அம்மா இளமதி அம்மா உங்களோட கருத்துக்கள் வரலாமா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா பெரியவங்க எல்லாம் பேசுனாங்க, அதே கருத்து தான் ஐயா. அதாவது அவரு வந்து நம்மள மாதிரிதான் ஆரம்பத்துல நம்ம எப்படி மதம் சமயம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்பவும் இருக்கிறோம், நம்ம முழுமையா கைவிடல. அதே மாதிரிதான் அவர் இருந்தாரு. அவரு அந்த இருள்ல இருந்து எழுப்பி இதுன்னதுனால அவர் ஒரு சந்தோஷமா அதை பாடுறாரு. என்ன வந்து எழுப்பிட்ட என்னோட பக்தர், அதாவது மற்றவங்களையும் அது போல எழுப்பு அப்படின்னு. என்னப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்ற மாதிரி, என்னை பள்ளி எழுப்பி அருட்பெருஞ்சோதியே என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயேன்னு நம்மளும் அதே போல அந்த எல்லா சமயம் மதம் நம்ம விண்ணப்பத்துல வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அது சன்மார்க்கத்திலே வந்தாதான் உண்மையான திருப்பள்ளி எழுச்சியை நம்ம கடைபிடிக்கிறன்ற தத்துவம். மற்றபடி பாடுறதுனாலயோ கொண்டாடுறதுனாலயோ எதுவும் நடக்க போறது இல்லை ஐயா. நம்ம மனசுக்கு வந்து கண்டிப்பா மாறணும், எல்லாத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு அருட்பெருஞ்சோதி மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம முதல்ல நம்பி நம்ம அந்த வழிக்கு வந்தா கண்டிப்பா அது வந்து அதை பாடினதோட பலன் நமக்கு கிடைக்கும். அதான் என்னோட தாழ்மையான கருத்துங்க ஐயா. அம்மா ஏதாவது சொல்றாங்களா? உங்க கருத்துக்கள் வரவேற்கப்பட்டது, நல்லாதான் இருந்தது. அம்மாவோட கருத்து சொல்றாங்களா? இளமதி அம்மா உங்களோட அம்மா அம்மா பேசுறாங்க ஐயா, பேசுறாங்க ஐயா. அவருடைய வழி நடந்தாலே நம்ம போதுங்க. புலால் உண்ணாமல் எல்லாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்காம, எந்த உயிருக்கும் எந்த இதுவும் செய்யாம, அடுத்தவங்களுடைய துன்பத்தை நம்ம துன்பமா ஏற்று நடந்தாலே அந்த ஒருமையுடன் நினைவு திருமலடி அந்த ஒரு பாட்டே எவ்வளவு வேணாலும், அது பாட்டை வச்சா எவ்வளவு வேணாலும் சொல்லாங்க இல்லைங்களா? அதனால நான் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. இது எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா. அநேகமா எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இதுல மறுபடியும் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுங்க. ஐயா சரவணகுமார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, இது சமய மதத்துல வந்து திருப்பதியில 1430ஆம் ஆண்டு அதிகாலை 3 மணிக்கு வந்து இது ஒளிபரப்பப்படும். இந்த எதுனா நம்ம சுப்ரபாதம் சொல்லுவாங்க. காலையில திருப்பள்ளி எழுச்சியை தான் அவங்க வந்து சுப்ரபாதம் சொல்லி காலையில இறைவன் தூங்கிட்டு இருப்பாவோ அவரை எழுப்புறதுக்காக 3 மணிக்கு காலையில
எழுப்பி விடுவதாக படுவாங்க. இதை வந்து அந்த சுப்ரபாதத்தை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியவாதி பயங்கர மணங்கராச்சாரியார்னு ஒருத்தர் 1430 எழுதியிருக்காரு. நம்ம வள்ளல் பெருமான் வந்து 1870 அந்த காலத்துல தான் 19ஆம் நூற்றாண்டுல இதை வந்து எழுதுறாரு திருப்பள்ளி எழுச்சிய. அப்போ வந்து இந்த முதல்ல இதை பாடினது வந்து ஒருத்தர் அனந்த சயனம்ன்றவர். அதுக்கு பிறகுதான் இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடினாங்க 1958 இருந்து. வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோல வந்து இது ஒளிபரப்பப்பட்டது. இது வந்து இப்போ சுப்ரபாதம்ன்ற நிகழ்ச்சி. இது சமய மதத்துல வருது. இறைவனை தூங்குவதாகவும் அவரை எழுப்புவதாகவும். ஆனால் நம்ம சன்மார்க்கத்துல வரும்போது இறைவன் வந்து தூங்குவதாகவும் ஒரு வந்து மனிதன் உடல்ல இருக்கிற மாதிரியோ எல்லாம் நம்ம கிடையாது. இறைவன் வந்து இதுக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அருட்பெருஞ்சோதி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவங்க வந்து சமய மத கடவுள்ல அந்த வெளிப்புறமாக தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து அகத்துல பாக்குறது தான் நம்ம சுத்த சன்மார்க்கத்துல வந்து இறைவனை வந்து அப்படி இறைவனை பார்க்கும்போது எப்படி எழுப்பலாம்னா, காலையில நம்ம எழுந்த உடனே நம்மளுடைய மனசு வந்து எப்படின்னா, நம்ம எழுந்துக்கிறோம். இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தோம். அதை எழுப்புறோம் போது, அதே போல நம்ம வந்து இறைவனை வந்து அந்த மனசுல இவ்வளவு நாள் நம்ம நினைக்காம இருக்கிறோம். இந்த ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம். அப்போ இறைவனை வந்து நம்ம எழுப்புறோம். நம்ம தூங்கி எழுந்த உடனே புத்துணர்ச்சியா நம்ம படிக்கலாம். எழுந்து காலையில எல்லாத்தையும் குளிச்சுட்டு காலையில ஒரு 4 மணி 3 மணில இருந்து ஒரு அந்தக்குள்ள நம்ம கிளம்பி பாடும்போது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதனால ஒரு சிறந்த ஒரு காலம் வந்து அமுத காலம்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. எல்லா விஷயத்திலையும் இந்த ஒரு பாடல் மட்டும் இல்ல. திருவருட்பா பாடுறது எல்லாமே அமுத காலத்துல சத்விசாரம் பண்றதா இருந்தாலும், அருட்பா பாடுவது இருந்தாலும் மிக சிறந்த நேரம் அப்படி பாத்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய காலம் தான். அந்த 3 மணில இருந்து 6 மணி வரைய வந்து ரொம்ப சிறப்பான நேரம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த திருப்பள்ளி எழுச்சியும் அதுல சேர்ந்துரும். எல்லா திருப்பாடும்போது. அதனாலதான் அது வந்து அமுத காலத்துல சிறந்தது திருப்பள்ளி எழுச்சி பாடுவது என்பது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இதுல வந்து வெளிப்புறமா பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த இரவு முடிந்தது, பொழுது விடிந்தது இது மாதிரி நிறைய இருக்கும். கமலம் பூத்தது இது மாதிரி வரும்போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விடியற் காலையே தான் சொல்வதாக நேரடி அர்த்தமாகுது நமக்கு. இப்போ இதை வந்து உள்ளர்த்தமா பாக்குறது யாருன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சு புரிஞ்சவங்கள தான் உள்ளர்த்தமா பார்ப்பாங்க. பொதுவா படிக்கிறவங்க என்னன்னா வெளிப்புறமா தான் அந்த புறமா தான் பார்ப்பாங்க. அப்போ இது வெளிப்புறமா படிக்கிறதுக்கும் காலை நேரம் சிறந்தது, அகமா பார்க்கறதுக்கும் காலை நேரம் சிறந்தது. அதனாலதான் இதை வந்து வைகரையில் நம்ம படிச்சா சிறப்பா இருக்கும்னு. ஆனால் நம் சன்மார்க்கத்தை பொறுக்க கால நேரம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணா படிக்கலாம். ஆனால் ஒரு முறையை ஏற்படுத்தி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கடைபிடிக்கலாம் என்பதுதான் என்னோட கருத்தா இருக்குதுயா இதுல. நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஐயா. ஜோதிபத் ஐயா. அருட்பெருஞ்சோதி. என்னுடைய கருத்து என்னது, நான் ஒரு இதுலயும் எந்த மீட்டிங்ல எனக்கு பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் சில கருத்துக்களை சொல்றேன். என்ன முதல் நம்ம வளவன் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப புரிந்தது. அதாவது பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு கதை. இப்ப எடுத்துக்கிட்டு நான் இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சி எப்படி படிக்கணும்னா, இப்போ ஒண்ணு சரி காலையில தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இயற்கை. அப்படி பார்த்தா நம்ம கொடிப்பாட்டு எழுதியிருக்காரு. அப்போ கொடிப்பாட்டுன்னா கொடியேத்துற மட்டும் தான் படிக்கணுமா? மத்த காலத்துல படிக்கக்கூடாதா? அப்படி ஒரு சிந்தனை நம்ம உண்டாக்கலாம். அப்போ கொடியேத்துற மட்டும் தான் கொடிப்பாட்டு படிக்கணும். மத்த நேரம் படிக்கக்கூடாது. அது சிற்சுத்திதின்ற அது மாரி இது திருப்பள்ளி எழுச்சின்றது இறைவனை இறைவனை நாம் எப்படி எழுப்புறோம்னா, அது கற்பனை நம்மளுக்கு உதாரணத்துக்கு சொல்றாரு. அந்த நேரத்துல படிங்கன்னு அவர் சொல்லல. அவர் கற்பனை பார்த்தீங்கன்னா, அவரு எப்படி சொல்லியிருக்காருன்னா, இதை அதிகாலையில் படின்னு எழுதி முடிச்சுன உரைநடை ஏதாவது சொல்லியிருக்காரா? இதை அதிகாலையில் தான் படிக்க வேண்டும். மற்ற நேரத்தில் படிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லல. அதனால அவருக்கு சிந்தனை ஒவ்வொரு பாடலா எழுதும்போது, இந்த கருத்து வருது. சரி, இறைவனை இப்படி எழுப்பணும், மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்துல இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள்லாம் அந்த நேரத்துல அவரு இதுக்கு அடுத்த பாடல் வரும். இரவு விடிந்தது எ அப்படின்னு ஒரு பாடல். உந்தியார் உந்தியார்ன்னு வரும். அப்ப அதுக்கு பின்ன வருதா? அந்த நேரத்துல படிக்கணுமா? அப்படிலாம் நம்ம கற்பனை நெனச்சுக்க வேண்டாம். இது எனக்கு தெரிந்தது எல்லாமே சில பேர் பொருள் தெரியாம படிக்கிறாங்க. எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அது என்ன பாட்டு? அது எதுக்கு இப்படி பாடியிருக்காரு? அப்படின்ற உதாரணத்துக்கு பாருங்க. துர்க்குண மாயை போய் தொலைந்து பெரும்பாலும் அந்த ஞானத்த அதிலேயே சேர்த்துறாங்க. துர்க்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட புன்னலின்றாங்க. அது பொருள் என்ன? ஞானம்ன்றது ஒரு எப்படி வருது? அது தொலைஞ்சிருதா? அது அந்த கருத்து புரியாம சில பேர் அப்படியே நல்லா ராகமா படிக்கணும் அப்படின்றத பாடுறாங்க. ஒண்ணும் அது தப்பு இல்ல. ஆனா, அத அந்த இடத்துல ஒரு கேப்பிட்டு படிங்க. துர்க்குண மாயவை தொலைந்தது ஞானம் அப்படி இழுத்துட்டா கூட பரவால்ல.
அப்படியே பிரிச்சு படிச்சோம்னா அதுக்கு அர்த்தமே வேற போயிடுது. அப்ப என்ன படிக்கிறோம் அப்படின்னு வருது. அப்ப 2வது பாட்டு, ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை. கழிந்தது மாயைமால் இரவு இல்ல. கழிந்தது மாயை. மாலிரவு புலந்தது. ஒவ்வொரு அர்த்தத்தையும் பாருங்க. அவர் பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொன்னு சொல்லிற ரொம்ப அற்புதமா படுது. அடுத்த பாட்டுனா 3வது பாட்டு எடுத்துங்க. நிலன் தெளிந்தது கணம் மழுங்கின சுவன நீடொளி தோன்றிற்று. ஒண்ணுன்னு சொல்லும்போது கடைசி அது பாருங்க, இளங்குரு அளித்த இல்ல. இளங்குரு அளித்தல்ல. எல்லாம் எப்படி படிக்காங்க, இலங்கு உரு அளித்த அப்படின்னு பார்த்தா, இலங்கு உரு. இளங்குரு அளித்த அடுத்தது குரு வேணுன்றதால இளங்குரு அளித்தல்ல. இளங்குரு இல்ல. இலங்கு உரு அளித்த அப்படின்னு படிக்கும்போது, நம்மளுக்கு அதோட பொருள் நம்மளுக்கு புரியுது. இலங்கு உரு அளித்த இப்படின்னு ஒண்ணொண்ணு சேருது. அடுத்த பாட்டு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் கரெக்ட்டா படிக்கிறாங்க. சில பாட்டுல பாருங்க, பொன்மாலை இரவெல்லாம் புலந்தது. ஞான பொருட்மேற் பொற்கதிர் பொலிந்தது அப்படின்னோட நிறுத்திக்கணும். அடுத்து அந்த புலவோர் வந்து அடுத்தது சப்ஜெக்ட் அடுத்த லைன் கொண்டு வந்தா தான் அது பொருள் புரியும். என்ன படிக்கிறாங்க? பொறுப்பின் மேற் பொற்கதிர் பொலிந்தது புலவோர் சொன்மாலை தொடுத்தனர் அப்படின்னு அப்படியே சேர்த்துறாங்க. இது பொலிந்தது புலவோர் சொன்மாலை தொடுத்தனர் எப்படி அர்த்தம் வருங்க? துதித்து நிற்கின்றார் அப்படிங்கல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நம்ம ரொம்ப அற்புதம் பொருள் உணர்ந்து படிச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த திருப்பள்ளி எழுச்சி எல்லா திருப்பள்ளி எழுச்சி இல்ல, எல்லா பாட்டும் பொருள் உணர்ந்து பிரிச்சு படிச்சோம்னா நமக்கு ஒரு ராகமா படிக்கலாம். அதிலே பிரிச்சு அந்த இசையோட கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம ரொம்ப அற்புதப்படணும். அது அடுத்த ஒரு பாட்டு பாருங்க. இந்த மருளோடு மாயை போய் தொலைந்தது. அது எப்ப மருளோடு மாயை தொலைந்தது அப்படி மதங்கள் அதோட படிக்கக்கூடாது. அது ஒரு சில லைன் வந்து அடுத்த லைன் கொண்டு வந்தா தான் அதோட பொருள் புரியும். அப்படியே நம்ம படிக்கணும் ஒரே லைனை படிச்சோம்னா அதுக்கு அர்த்தமே மாறி போகும். மருளோடு மாய்வை தொலைந்தது மதங்கள் அப்படின்னு படிக்கக்கூடாது. மதங்கள் வாய்மொழி கொண்டன. அது தொலைந்தது ஒரு சப்ஜெக்ட். மருளோடு மாய்வை தொலைந்தது முடிஞ்சது. மதங்கள் வாய்மொழி கொண்டன. அடுத்து மலர்ந்தது கமலம். அதனால் மலர்ந்தது கமலம். எப்படி ஒவ்வொரு லைனும் பிரிச்சு படிச்சுன்னா, அப்புறம் அருளொளி விளங்கியது. அருளொளி விளங்கியது தொரு திருச்சபை படிக்கிறங்க. விளங்கியதொரு தொரு சபைன்னு போடுவாங்க. தோணா போடுவாங்க. அது பிரிச்சு படிச்சுன்னா விளங்கியது ஒரு திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர். எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த அர்த்த வரையில ஒரு திருச்சபைன்னு நமக்கு அப்படி சொல்லுங்க. இருளறுத்தெனையாண்டன்னு ஒரு சிலர் படிக்கிறாங்க. இருளறுத்து எனையாண்ட. இருளறுத்து இருளை நீக்கி என்னை ஆண்ட அருட்பெருஞ்சோதி சொல்லும்போது அப்போ பொருள் வந்துருது. அடுத்து கடைசியில் லைன் பாருங்க. விளங்கியது இருளலாம் அப்படின்னு விளங்கிய திருளலாம்னு நிறைய பேர் படிக்கிறாங்க. விளங்கிய திருளலாம் இல்ல, விளங்கியது இருளலாம் விடிந்தது பொழுது அப்படிங்கிற எப்படி பொழுது இரவு விளங்கியது இருளலாம் விடிந்தது பொழுது விரைந்து எமக்கு அருள்தல் சீக்கிரம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லி இரவில்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி தெளிவா சொல்றாரு. நம்ம அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகவல் அது திருப்பள்ளி எழுச்சியை எந்த நேரத்திலையும் படிக்கலாம். ஆனா அதிகாலை படிப்பது உத்தமம். நம்ம வீட்டுல படிச்சுக்கலாம். இப்போ விழா நடத்துறாங்க. அவங்க 11 மணிக்கு 12 மணிக்கு மேல விழா ஆரம்பிப்பாங்க. அப்போ விடிஞ்சு போச்சு அதை படிக்காம விட்டுலாமான்லாம் அதுதான் தவறு. அந்த நேரத்தில் திருப்பள்ளி எழுச்சியை முதலில் படித்தே ஆக வேண்டும். அப்ப இறைவனை வருவிக்க விட்டோம். இறைவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம அப்ப கூப்பிடுறதுன்னா திருப்பள்ளி எழுச்சி, அதாவது இறைவன் அந்த இடத்தில் எழுந்தருள வேண்டும் என்றால் இந்த திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலாக நம்ம பாடுறோம். பாடிட்டு அடுத்த பாடல் நம்ம அகவல் படிக்கிறோமோ அடுத்த ஏதோ படிக்கணும். ஆனா அங்கேயும் அந்த திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலாக பாட வேண்டும் என்பது இது என்னுடைய கருத்து. இதுக்கு மேல எனக்கு பேச தெரியாது. ரொம்ப நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பேச தெரியாதுன்ட்டு 1/4 மணி நேரம் பேசிட்டாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அவரோட சத்விசாரம் ரொம்ப அருமையா இருந்தது. வேற யாரும் ராதாகிருஷ்ணன் ஐயா? அதான் எனக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதான் எனக்கு எல்லாரும் பெரும்பாலான கருத்தை சொல்லிட்டாங்க. அமுத காலத்தில் படிப்பது சிறந்தது. அதனால் நம்ம வழிபாட்டில் எல்லா இடங்களும் பாடுவதால் அப்போதும் சிறந்தது. ஐயா வல்லவன் ஐயா ஐயாவுக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன். அவர் சொன்னதை போல நம்ம உணர வேண்டும். உணர்ந்து இந்த பாடல்களை படிக்க வேண்டும். ஆணவ இருள் போக வேண்டும், அறியாமை மாயை போக வேண்டும், ஒருமையின் உலகெல்லாம் வாங்க வேண்டும் என்கிற
முறையிலே திருப்பள்ளி எழுச்சியை நாம் படிக்க வேண்டும். பள்ளிக்கு போவது அறிவு பெறுவதற்காக, திருப்பள்ளி எழுச்சி படிப்பதும் அறியாமை அகல்வதற்காகவும், ஆணவ இருள் போவதற்காகவும் சொல்லி எல்லா காலத்திலும் படிக்கலாம் என்பதே சாலச்சிறந்ததாக இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா மகேஸ்வரி அம்மா. இவரு ஐயா ஒவ்வொரு பாடல்லையுமே படிக்க வேண்டிய தருணமும் சொல்லியிருக்கிறாரு, எதனால படிக்கிறோன்ற அந்த நன்மையும் சொல்லியிருக்கிறாருங்க ஐயா. கடைசி வரியில, கடைசி தலைப்பு வரிங்கள்ல எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கிறாரு. அது பிரகாரம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடல்லையுமே சொல்லியிருக்காரு பாருங்க. என் எழுதுதல் அறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயேங்கிறாருங்க. அது விடி தருணம். அது அடுத்தது சூரிய உதயம். சூரிய உதய நேரம் காலை உணவுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லலாம். அப்புறம் இரவு புலர்ந்துற நேரம் என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயேன்னு சொல்லிக்கிறாரு ஐயா. கங்குல் நேரம், அதாவது சாயந்தரமும் இல்லாத இரவும் இல்லாத முன்னாடி. அவரும் சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற நேரம் மாலை, அது ஒரு நேரம். அப்புறம் அம்பலத்தை ஆடல் செய்யும் கடவுளை தரிசிக்கிற நேரம். அப்புறம் பூசை அலங்காரம் எல்லாம் செய்யற நேரம். அப்புறம் கடும் பிணியால நம்ம கலங்கி வருகிற நேரம். அப்புறம் மாயை விலகி சித்தி பெறும் நேரம். அப்புறம் இரவாத நிலை பெறும் நேரம். 10 பாடல்களையும் ஒன்னொன்னு சொல்லிக்கிறாருங்க ஐயா. இதுதான் நான் பார்த்தேன். அப்புறம் 63 நாயன்மார்களை நினைவுல வச்சு 63வது தலைப்புல திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்கிறாருங்க ஐயா. நான் நினைக்கிறேன். அதாவது யாராவது ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டா அதை நம்ம புடிச்சுக்க கூடாது. அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான நானே பார்த்து சம்பந்தமும் எடுத்ததுதான் ஐயா இது. எனக்கு அதான் நீங்க சொன்னீங்கன்னா விசாரம் நீங்க பண்ணி சொன்னீங்கன்னா உங்க கருத்து அது. ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களோட கருத்து. சரிங்களா? இது ஏற்புடைய கருத்தா இல்லையான்றது மத்தவங்க தான் சொல்லணும். சரிங்களா? நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்களோ அதை எடுத்துக்கலாம். அதான் நாங்க சொல்றது இல்லம்மா. அதாவது வளவன் ஐயாவும் சொன்னாங்க, மத்தவங்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சத்விசாரம் பண்ணணும். நமக்கு நாமே சத்விசாரம் பண்ணணும். அதாவது நமக்கு ஒத்த அறிவு உடையவர்களோட சத்விசாரம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இறைவனோட சத்விசாரம் பண்ணணும். அதாவது இறைவனோட நமக்கு கனெக்ஷன் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இறைவனோட நம்ம சத்விசாரம் பண்ணலாம். அது வரைக்கும் நமக்குள்ளாரையே நாம சத்விசாரம் பண்ணணும். நாம பேசுறது கரெக்டா, நாம சொல்றது கரெக்டா, நாம நினைக்கிறது கரெக்டா அப்படின்னு நமக்கு நாமே சத்விசாரம் பண்ணணும். அவ்வளவுதான். சைவ சமயத்துல இருந்து அவரு முக்கியமா நிறைய விரும்பினது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. அவரு 5 திருமுறை வரைக்கும் வேற அதாவது எல்லாரும் சொல்ற மாதிரியே நாம சொல்லக்கூடாது. பேசிக்கிறாரு. ஆமா, அததான் நான் சொல்றேன். சைவ சமயத்துல நடந்த, அதாவது 5 திருமுறை வரைக்கும் நடந்தது வேற. அது சாதாரண மனிதர்களோட பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது, சாதாரண மனிதர்கள், அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா எதுக்காக கோயிலுக்கு போறோம்னு தெரியாமலே கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன். அங்க இப்ப நாளைக்கு நீங்க போங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து. அம்மா இல்ல, நான் சொல்றத கேளுங்கம்மா, ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்க கோயில்ல போய் ஒரு மூலையில நின்னுகிட்டு அந்த இடத்துல ஒரு மேல ஒரு பொருளை பாருங்க, இல்ல சைட்ல ஏதாவது ஒரு பொருளை பார்த்து 10 தடவை கும்பிடுங்க. அப்படியே அந்த இடத்த சுத்திட்டு வாங்க. போயிட்டு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. 10 பேர் உங்களை பார்த்த 10 பேர் அதே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆமா, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை 10 பேர் செய்வாங்க. ஏன் என்ன செய்யறோம்னே தெரியாது அவங்களுக்கு, ஆனா செய்வாங்க. இது மக்கள் புரிதலும் இல்லாம, தெரிதலும் இல்லாம, தெளிவே இல்லாம, அதான் மருள் நம்ம இருள், மருள், தெருள், அருள், இந்த 4 நிலையில நாம 2வது நிலையை தாண்டணும்.
அதாவது குழப்பமான நிலையில இருந்து தாண்டணும். அதனாலதான் ஐயா குழப்பமான மனிதர்களோட இருக்கும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி குழப்பமான பாடல்களே பாடிட்டு இருந்தார். அப்பயும் அருளான பாடல்களை பாடினாரு. அது யாருக்கும் தெரியாது, அது யாரும் பேச மாட்டாங்க. சரி. நீங்க சொல்ற அந்த ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற பாடல் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் தெருள் நிறைந்த பாடல்கள், அருள் நிறைந்த பாடல்கள். யாரும் அத ஒரு அந்த கடைசி வரியை தான் அவங்க முன்னால சொல்லுவாங்களே தவிர அந்த பாடல்கள்ல இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குழப்பமான மருள் நிலையில இருக்கிறவங்க. நமக்கு வேண்டியது தெருள் நிலை. நம்ம மருள் நிலையில இருந்து தெருள் நிலைக்கு போகணும். அப்ப 5 திருமுறைகள்ல இருக்கிற கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கணுமே தவிர அதுல கூறப்பட்ட தெய்வங்களை குழுக்குறியா ஐயா ஒரு இடத்துல குழுக்குறியா சொன்னது புரிஞ்சுக்காம மக்கள் அதன் பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றார் எங்க பேருபதேசத்துல. அதுக்குதான் 2 தடவை படிச்சோம். 2-3 தடவை நீங்க தனியா கூட படிச்சு பாருங்க. அதுல என்ன இருக்குன்னா குழுவுக்குறியா சொல்லியிருக்காங்களே தவிர தெய்வம் இன்னதென்று யாரும் சொல்லல அப்படிங்கிறார். தெய்வம் இன்னதென்று சொல்றாரு எங்க 6ஆம் திருமுறையில சொல்றாரு. அந்த மருள் நிலையில இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி தெருள் நிலையில இருக்கிறவங்களா தேடி அவங்களோட பிரயாணம் பண்றாரு. தெருள் நிலையில இருக்கிறவங்க அருள் நிலையை அடையிறது எப்படி அப்படின்னு அவங்களுக்காக 6ஆம் திருமுறை பாடல்களை பாடுறார். அதுல வர்றதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது சுப்ரபாதத்துக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் நேர் எதிர். சுப்ரபாதம் பொய்யான கடவுளரை தூங்க வைக்கிறதாவும் எழுப்புறதாவும் ஒரு கட்டுரை. அது அந்த கதையில போய் என்ன சொல்றாங்க, இறைவன் தூங்கிட்டாருனாக்கா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இறைவன் தூங்குனா உலகம் அசையாது. உலகம் அவனின்றி அசையாது உலகம் அப்படின்னும் போது இறைவனை தூங்க வச்சுட்டா எப்படி அசையும்? அதே மாதிரி அவங்க காலம் கடந்தவர்கள். அதனாலதான் கடவுள்னு பேரு. காலம் கடந்தவர்களை போய் தூங்குறது எழுப்புறதுங்கிறதெல்லாம் முடியாது. அதாவது சித்தர்களே கடவுள் நிலையை அடையும் போது அவங்க தூங்கவும் மாட்டாங்க, எந்திரிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர்கள் அவங்களுக்கு தூக்கம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதுல என்ன நம்ம திருப்பள்ளி எழுச்சி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருள் நிலையில இருந்து ஆமா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நம்ம மருள் நிலையில இருந்து தெருள் நிலைக்கு வந்தவர்களை, அதாவது தெருள் நிலையில இருக்கிறவங்களை அருள் நிலை அடையிறதுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு நினைக்கனா நம்மோட திருமாவளவன், திருமாமணி, நிறைய திருச்சிற்றம்பலம், திருத்தில்லை, அது மாதிரி திருன்னு வருது பாத்தீங்களா? திரு அப்படின்னா மேன்மை பொருந்திய அப்படின்னு ஒரு இருக்குமே தவிர திரு அப்படிங்கிறது இவரு ஜோதிமுத்தையா சொன்னார் பாத்தீங்கன்னா, உரு அப்படின்னு சொன்னாருங்களா? அந்த உரு தான் திரு. நம்முடைய அண்ட பகுதி இருக்கு இல்லைங்களா? அததான் திரு அப்படிங்கிறதுக்கு பேரு. திரு அப்படிங்கிறது நம்முடைய உருவத்தைய திரு அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய உடலை திருன்னு சொல்லலாம். அதுல முக்கியமா மேன்மை பொருந்திய அப்படிங்கிறது வளவன் ஐயா பேர் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? திரு மா அப்படிங்கும்போது மேன்மை பொருந்திய, அதுலயும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அப்படிங்கிறது அண்ட பகுதி தான். அண்ட பகுதியை தான் நம்ம அண்ட பகுதியில பள்ளி கொண்டிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளி அப்படின்னா யாரோ தப்பா சொன்னாங்க. பள்ளினா ஸ்கூல் கிடையாது. பள்ளி அப்படிங்கிறது பள்ளி அறை. பள்ளி அறைனா படுக்கை அறையதான் பள்ளின்னுவாங்க. படுக்கையில அதாவது நம்மளோட இருந்தும் நமக்கு அவரு அங்க நம்மளோட இருக்கிறாருன்னு தெரியாம நாம இருக்கிற அறியாமையில இருக்கிறதுனால அந்த பள்ளி அறையில இருக்கிற ஆண்டவனை நம்மோட பள்ளி அறையில, நம்முடைய உடலில் இருக்கிற பள்ளி அறையில தூங்கி கொண்டிருக்கிற இறைவனை எழுப்புவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. அதுதான் வித்தியாசம் சுப்ரபாதத்துக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும். இத மாணிக்க வாசகரும் பாடியிருக்கிறாரு.
யாரோ ஒரு குணங்குடி மஸ்தாலும் யாரோ ஒருத்தர் பாடியிருக்காரு. எனக்கு எக்ஸாக்டா அது தெரியல. திருவொற்றியூர் சைடுல இருக்கிற ஒருத்தர் தான் பாடியிருக்காரு. திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பகுதியை வந்து பாடியிருக்காரு. அதே மாதிரி இதுல வந்து இந்த திருப்பள்ளி எழுச்சிய எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் வந்து காலம் நேரம் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு இதை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா காலை அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னாலும் எப்பெல்லாம் நாம வந்து நமக்குள்ளர இருக்கிற இறைவனை எழுப்பணும்னு நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம சத்விசாரம் நம்மளோட இறைவனோட நம்ம சத்விசாரம் பண்ணணும் நினைக்கிறோமோ, ஒரு நிமிஷம் எங்க அண்ணா திருமாவளவன் ஐயா அதை சொல்லணுமா? அருட்பெருஞ்சோதி. எல்லாருக்கும் வணக்கம். வள்ளலார் வந்து 63வது தலைப்புல இதை பாடி இருக்கிறதா அவங்க சொன்னாங்க இல்லைங்களா? அது வந்து முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா அவரு எழுதுனதுக்கெல்லாம் வந்து ஒரு வரிசைப்படுத்தல அவரு. அங்கங்க எழுதி அப்படியே போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு அவரு. இவங்களா பார்த்து கலெக்ஷன் பண்ணி இவங்க ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து வெளியிட்டாங்க. அந்த காலத்துல 6ஆம் திருமுறையே வெளியிடல. அதுக்கு பிறகு 6ஆம் திருமுறை வெளியிடும் பொழுது ஒருத்தர் வெளியிடும் போது இது வந்து 62ல இருக்கும். இன்னொருத்தர் வெளியிடும் போது 67ல இருக்கும். இவங்க வச்சிருக்கிற புத்தகத்துல அது 63ல இருக்குது. அது வரிசைப்படுத்துனதுலாம் வள்ளலார் கிடையாது. நம்மள மாதிரி ஆட்கள் தான் தொகுத்து தொகுத்து வெளியிடுறாங்களே தவிர இது வந்து வள்ளலார் தலைப்பு கூட கொடுக்கல. திருப்பள்ளி எழுச்சி தலைப்பு கூட வள்ளலார் எந்த பாடல்களுக்கு இப்பவுமே தலைப்பு கொடுக்கல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் அவர் சொன்னது ஞானசரியை மட்டும் தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. மீதிக்கெல்லாம் அவர் தலைப்பு கூட கொடுக்கல. இவங்களா தலைப்பும் கொடுத்து தலைப்புக்கான சீரியல் நம்பரும் இவங்க தான் கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க தான் கொடுக்குறாங்க. அதனால வள்ளலார் தான் 63 செலக்ட் பண்ணாருன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதை சொல்லணும்னு தான் சொல்ல வந்தீங்க. உண்மை சரிதான். நீங்க சொல்றது கரெக்ட் தானே, சரியான வார்த்தை. நான் புக்கை பார்த்தேன்னு நினைச்சிட்டேன். இப்போ சொல்ற கருத்தை அதுவும் நான் ஏத்துக்கிறேன். அது தொகுத்து வழங்கும்போது அவங்கவுங்க மாறி மாறி தான் வரும். அவங்க தொகுத்தல் நமக்கு புக் கிடைச்சது 63. அதனால தான் எடுத்துட்டேன். நன்றியா. பெரும்பாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது இது நேரம் வந்து இந்த நேரம் இந்த நேரம்னு இல்லாம எந்த நேரம் நம்ம வந்து நம்முடைய சத்விசார நேரம் நாம வந்து எப்பெல்லாம் இறைவனை நாம வந்து எழுப்பணும், நமக்குள்ளர இருக்கிற இறைவனை தேடணும், நாம வந்து அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த பாடலை மெல்லன துதித்து நம்ம பாடணும். அப்படின்னா அதை வளமன் ஐயா சொன்ன மாதிரி பொருள் உணர்ந்து படிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஐயா வந்து காணாத காட்சியெல்லாம் காட்டுவிப்பாரு. உள்ளொளி ஓங்கிட அப்படின்றாங்களா, அந்த உள்ளொளிய நமக்கு வந்து தெரிவிப்பாரு. நமக்கும் வந்து இறைநிலையை அடைஞ்சு நாமளும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் அப்படிங்கிறதுனாலதான் நான் இந்த போன வாரத்துல நான் எழுப்பினேன். இது மாதிரி யாருக்கும் ஏதாவது சத்விசார கேள்விகள் இருந்ததுன்னா நாம அந்த கேள்விகளை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஞானசரியை குழுவுலையும் நம்மளோட விளக்கத்தையும் அதை தொடர்ந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சத்விசாரமும் பண்ணலாம். யாரும் முடிவான கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஐயா ஒரு சின்ன கருத்து ஐயா. இந்த நீங்க கேட்ட கேள்வியே தவறு ஐயா. ஐயா ஐயா அவர் மூட் பண்ணிட்டார். நீங்க சொல்லுங்க. அவர் மூட் பண்ணிட்டார், சொல்லுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா இந்த கேள்வியே தவறு ஐயா. இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த குழுவுக்கு வந்திருந்தப்போ இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்குங்க ஐயா. இவ்வளவு 4 வருஷமா பயணித்த பிறகு இந்த கேள்வி கேக்குறதுன்றது எங்களை டெஸ்ட் பண்றீங்களோன்னு தோணுதுங்க ஐயா. ஆக்சுவலா இந்த கேள்வியே தவறுங்க ஐயா. என்னம்மா? இந்த கேள்வியே தவறு ஐயா. இந்த 4 வருஷமா நாங்க உங்களோட பயணித்து இருக்கோம். நிறைய சத்திசாரம் செஞ்சிருக்கோம். இப்ப வந்து இறைவன் தூங்குறாரு, நம்ம எழுப்பலாமா, நம்ம எந்த டைம்ல எழுப்பலாம், எந்த டைம் இந்த பாடலாம் அப்படின்னு கேக்குற கேள்வியே வந்து
என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ரொம்ப தவறுங்க ஐயா. அது ஆக்சுவலா அது வந்து ஆமாமா. இறைவன் எழுப்புதெல்லாம் கிடையாது. நாம அந்த இல்ல அறியாம இல்லம்மா. இல்ல நான் அதாவது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நம்ம இருக்கணும்னு தான் ஆமா. இல்ல. நான் ஏன் இந்த கேள்விய எழுப்புனேன் அப்படின்னா, தவறான புரிதல் இருக்குது எல்லார்கிட்டயும். ஒரு சன்மார்க்கி ஒருத்தர் ரொம்ப மூத்த சன்மார்க்கின்னு சொல்லியிருக்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது மார்கழி மாசத்துல தான் பாட வேண்டிய பாடல் அப்படிங்கிறாரு. ஐயா அத நான் தான் சொல்ல வரேன். மூத்த சன்மார்க்கின்னு நீங்க சொல்றீங்க ஐயா. ம், ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா 4 வருஷம் நம்ம கூட பயணிச்சிருக்கீங்க. ம். என்னன்னா இது இந்த மாதிரி கடவுள் தூங்குறாரு, எழுப்பலாமா? எந்த டைம் எழுப்பலாம் அப்படின்னு கேக்குறதே தப்புன்னு சொல்றேன். அது வந்து கடவுளை எழுப்புற பாட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது நீங்க சொன்ன மாதிரி சைவ மதத்துல இப்படி நினைச்சிருக்காங்க, வைணவ மதத்துல அதெல்லாம் நினைச்சிருக்காங்க. நம்ம தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே, சைவம் வைணவம் எந்த மதமும் இல்ல இல்லம்மா, இது அப்படின்னு சொல்லிட்டோம். சர்ச்சைக்கார கேள்விதாம்மா. அதாவது இது வந்து நமக்குள்ள இருக்கிற ஐயங்களை நீக்கிக்கிறதுக்கான கேள்விதானே தவிர, அதுவும் எழுப்பணும் ஐயா. நம்ம மனசுல இருக்கிற அந்த தவறான எண்ணம், அதாவது தவறான எண்ணம் இல்ல, மதம், அந்த மதம், அப்புறமா வந்து அந்த மனிதர்களுக்கிடையே அந்த பாகுபாடு, புலால் உண்ணுதல், இது போல அந்த சில பழக்கங்களா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஆணவ பேய் ஓட்டுறது இதுதான். அதெல்லாம் போச்சுன்னாதான் கமலம் மலர்ந்தது. நிஜமான விஷயம் வந்து புலர்ந்தது பொழுதுன்னா அது வந்து விடியற் காலை பொழுது அதெல்லாம் நேரடி பொருளாவே கிடையாது அது. நீங்க 4 வருஷம் நம்ம கூட பயணிச்சுட்டு இந்த கேள்வி கேட்கறது வந்து என்னன்னு அம்மா தெரியல. நான் உங்கள சொல்லவே இல்லம்மா. நான் உங்களன்னு இல்ல இல்லம்மா. ஐயா, நம்ம குரூப்ல இருந்து அந்த கேள்விக்கான இதுவே இடமே இல்லைங்க ஐயா. இல்லம்மா, இது ஆமா, நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஹையர் லெவல், ரொம்ப சுப்ரீம் லெவல்ல சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இது பேசிக்கா இப்ப நமக்கு இப்ப வந்து நீங்க உங்க கருத்தை நீங்க வெளியிடல. ஆக்சுவலா கருத்தை வெளியிட்டவங்க எல்லாமே என்ன சொன்னாங்க, காலையில அப்படின்னாங்க. காலையிலயும் பாடலாம், எந்த நேரமும் பாடலாம். இல்ல இதுக்கு ஐயா, நீங்க வந்து கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க, அவ்வளவுதாங்க ஐயா. கேள்வி வந்து எப்ப போடலாம்னு கேட்டீங்க, அவங்க வந்து நேரடி நீங்க பொருள் அப்ப எடுத்துட்டு அப்ப நீங்க என்ன என்ன இல்ல என்ன பதில் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது இறைவனை எழுப்புறதா தூங்குறதான்னு நம்ம சொல்லல. முன்னாடி நம்ம அந்த வார்த்தையே நான் சொல்லலையே உங்களுக்கு. இல்ல இறைவனை எப்ப எழுப்புறதா பாடலான்ற கேள்வியே தவறுன்றேன்னு சொல்றேன் ஐயா நானு. நான் தவறுன்னு நீங்க தவறுன்னு ஒத்துக்குறீங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அது உங்க கருத்துமா. இத நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த கருத்தை நாம வந்து ஆராயணும், தத்விசாரம் பண்ணணும், அவ்வளவுதான். எந்த விஷயமுமே சத்விசாரம் பண்ணாம, ஆராய்ச்சி பண்ணாம, அதாவது சத்விசாரம் அதாவது நம்ம கலந்துரையாடல். மரணமில்லா பெருவாழ்வு அடையறதுக்கு நாமே எழுப்பிக்கணும். அந்த ஆணவ பேயெல்லாம் ஓட்டிட்டு, மதங்கள் எல்லாம் விட்டுட்டு, நம்ம சமத்துவத்தை கொண்டு வந்து சன்மார்க்க வழியில போறது நம்மை நாமே வழி ஆமாமா, நடத்துறதுதான் அது. ஆமாமா. அதான் இது 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 நம்ம வந்து இன்னமுமே இதுக்கு வந்து நம்மளையும் சரி. நேரம், காலம், பொழுது எதுவுமே கிடையாதுங்க. ஏன் இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் அதை போய் டீப்பா ஆராய்ச்சி செஞ்சு இந்த டைம்ல பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க அதான் வைணவத்துல இருந்து ஒரு இப்ப எக்ஸாம்பிள் கொண்டு வந்து சொல்றாங்க. இப்ப நம்மளே அது வந்து குழப்புற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஐயா? அதான் அத குழம்ப கூடாது. நம்ம வந்து மருள் நிலையில இல்ல, தெருள் அதே நிலையில போல இருக்கிறோம். ஜோதிமுத்து ஐயா சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் ஐயா, கண்டிப்பா. ஆனா வந்து எல்லாராலையுமே வந்து பொருள் உணர்ந்து பண்ண ரொம்ப சிறப்பு தான். எல்லா பாமர மக்கள் பாடும்போது கூட கரெக்டா, இப்போ இந்த கடவுள் அப்படின்றது கூட கரெக்டான உள்கடை, அதான் உள்கடை, அதுதான் கடவுள். இந்த ராம கூட வந்து பாத்தீங்கன்னா மரன்னு சொல்லி கொடுத்தாதான் அந்த ராமன் வரும். பாமர மக்களுக்கும் புரியணும். ஆக மொத்தம் அவன் சொன்னா கொஞ்சம் அவனுக்கு அந்த அருள் வர நேரத்துக்கு அவன் புரிய ஆரம்பிச்சிடுறான்ற மாதிரி தாங்க ஐயா அது. அதனால வந்து தவறுகள் ஏற்படும் தான். எல்லாருமே வந்து நல்லா இப்ப ஐயா மாதிரி அந்த அளவுக்கு சிறப்பா பாட முடியாதுதான். நான் எப்பயுமே எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வெளியில வரணும். இப்ப நீங்க வெளியில வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இது மாதிரி வெளியில வரணும். வெளியில வராம நம்ம வெளியில வர்றது ஏன் வெளியில வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அங்கதான் சத்விசாரம் வந்து நமக்கு வந்து நாம என்ன நிலைமையில இருக்கிறோம், நம்மளை எப்படி இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு போறது, அதுதான் ஐயா சொல்றாங்க. சத்விசாரமும் என்னது ஜீவகாருண்யமும், அதுக்கு என்ன சொல்ற, பரோபகாரமும். சத்விசாரமும் பரோபகாரம்ன்றது பரோபகாரமும். ஐயா, அந்த பரோபகாரம்ன்றது இயலாதவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்தல் சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மதத்துல பார்த்தா சாமிக்கு தான் படைக்கிறோம். சாமிக்கு படைக்கிறதுன்றது இப்ப கரெக்டான்ற மாதிரி அந்த கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா,
நாங்க என்ன கேட்போம்? இல்லம்மா நான் சாமியே இந்த மேட்டர்ல சாமியே இல்லம்மா, சாமியே நான் கொண்டு வரலம்மா. சார் நான் பரோபகாரம் அப்படிங்கிறது இல்ல சார், அது வந்து அதாவது அதுதான் நான் சொல்ல வரேன். இறைவனை வந்து பரோபகாரம்ன்றது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லம்மா. நீங்க இல்ல வந்து சார். ஜீவகாருண்யம்ன்ற ஒரு 3 பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா, ஆ. பரோபகாரம் அப்படிங்கிறது வெறும் சாப்பாடு போடுறது இல்ல அப்படிங்கிறது சாப்பாடு கிடையாது. போறத நான் சொல்ல வரல ஐயா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னும் போது, அவருடைய அந்த ஜீவகாருண்யம் தான் சொல்றாரு. அவரு அந்த சாப்பாடு போடுறத பத்தி அவர் சொல்லலைங்க ஐயா. அத சொல்லல நானு. பட் ஆனா அதாவது மதத்துலன்னு அங்க பார்க்க போம்போது அங்க நம்ம வடலூர்ல ஆ. சத்திய ஞான சபையில முக்கியமான உடல் உறுப்புகளை அங்க நமக்கு வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து தலை, தலையில வந்து ம். 2 கண்கள், அப்புறம் வந்து ஞான சபைன்னு உள்ளார வந்து நமக்கு நம்மோட உள்நாக்குக்குள்ள இருக்கிற பகுதிய அந்த இடத்துல ம். தான் வந்து ஜோதி தரிசனம் அங்கதான் கிடைக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. அதுக்கு ம். பக்கத்திலேயே ம். நம்ம இத வச்சிருக்கிறாரு, தர்மசாலையை வச்சிருக்கிறாரு. அதாவது ம். அதுதான் ஹார்ட். நம்முடைய ம். இதயம் இதயம் வந்து அவ்வளவு வந்து இதா இருக்கணும். ரொம்பவும் வந்து இலகிய மனதோடு இருக்கணும், இரக்க குணமா இருக்கணும் அப்படிங்கிற ம். தத்துவம் தானே தவிர சாப்பாடு சமைச்சு போடுறதுங்கிறது மெயின் சாப்டர் கிடையாது. நம்முடைய ம். நம்முடைய இதயம் வந்து மனம், அதை சொல்லணும்னா மனம் வந்து இலகிய ம். மனமா இருக்கணும். ம். எல்லா விதத்திலையும் இரக்க குணமா இருக்கணும். ம். எல்லாருக்கும் இறங்கி எல்லா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டணும். ம். அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் கான்செப்ட். ம். அவ்வளவுதாம்மா. இது அவரு ம். அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. நம்ம வீட்டுல நம்மளை தேடி வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். வீட்டுல ஆமாங்க. வந்து வாசல்ல வந்து அம்மா அம்மா பசிக்குதுமான்னு ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னா ம். அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அவ்வளவுதான். நம்ம ம். போய் 100 பேருக்கு 1000 பேருக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் பேரு ஜீவகாருண்யமோ பரோபகாரமோ இல்ல. இரக்க ம். குணம் ம். எல்லாத்துலயுமே, பேசுறதுலயும் நம்ம மத்தவங்ககிட்ட பேசும்போதும் நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி ம். பேசக்கூடாது. நான் அந்த மாயை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ம். நம்ம இப்ப தத்துவ வெற்றி பாடல் படிச்சோம் இல்லைங்களா? தத்துவ ம். வெற்றியில் இருக்கிற அது ஒவ்வொரு மாயைகளை குணத்தையும் திட்டுவாரு. அவர் திட்டுற மாரி இருக்கும். கரணங்கள் எல்லாம் மனம், கரணங்கள். சித்தி, ஆமாங்க ஐயா. புத்தம், அகங்காரம், ஆணவம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ம். அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும். அது போனாலே ஜீவகாருண்யம் நல்லா சிறப்பா இருக்கும். அதுலதான் தத்துவ நிகிரகம் செய்தல் அப்படிங்கிறதும் அதுலதான் வருது. நம்ம ம். நம்ம இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஞான ஒழுக்கம் எதுக்கு இது ஜீவ ஒழுக்கம்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 ம். புருஷார்த்தங்கள் அடையணும். மனிதனா பிறந்தால் 4 புருஷார்த்தங்கள் அடையணும். அதுல ஒரு புருஷார்த்தம் தான் வந்து தத்துவ நிகிரகம் செய்தல். அந்த தத்துவ நிகிரகம் தான் இந்த கரண ஒழுக்கம். நம்ம தத்துவ வெற்றி படிச்சோம் இல்லைங்களா போன வாரம், இந்த வாரம். ஆமாங்க ஐயா. அதுதான் இது 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 வந்து இரக்க குணம் இருக்கும். நம்ம எங்கேயோ சாப்டர் வேற ஏதோ போய்கிட்டு இருக்கிறோம் போல இருக்கு, ரூட் மாதிரி போயின்னு இருக்கோம் போல இருக்கு. மறுபடியும் நம்ம இந்த வாரத்துல அந்த சத்தியசாரத்தை பண்ண வேண்டி இருக்கும். தத்துவ வெற்றியை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா சத்தியசாரம் பண்ணலாம். வெளியே போயிட்டாங்க உங்களுக்கு. நல்லா பேசுனாங்க. இருந்தாலும் இல்ல அவங்க ஐயா, சொன்ன கருத்தை இருக்கேன். லைன்ல பேசணும்னால தாங்க ஐயா இருக்கேன். இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க சொன்ன கருத்து ரொம்ப உத்தமமா. உண்மையிலேயே அவங்க அந்த காலை பொழுத வந்து பேசவே இல்ல. உண்மையிலே ஆமாங்க. வேற ம். அர்த்தத்துல பேசுவாரு. இது ஆமா. நல்லா பேசுது. ஆமாங்க நான் ஐயா. வந்து இல்ல என்கிட்ட வந்து லாஸ்ட் வீக் ஒருத்தர் வந்து இது போல நம்ம வள்ளலார் இதுல ஏதோ ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க ஐயா. நீங்க ஆ, ஆ. சொல்றீங்க வள்ளலார் வந்து கடவுள் வந்து கோயிலுக்கு போறதெல்லாம் அவர் தப்புலாம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் சொல்றாரு அவரே ஆ, முருகரை வழிபட்டுக்கிறாரு. அவரே சிவனை வழிபட்டிருக்காரு. நீங்க தான் ஆ. சொல்றீங்க அவர் வந்து வழிபடக்கூடாது. அப்ப நம்ம வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். இவ்வளவு நாள் நம்ம உங்க கூட எல்லாம் பயணிச்சதுனால எங்களுக்கு அந்த உண்மை புரியுது. அவங்களுக்கு புரியாம பேசுறாங்க. சோ வந்து ஆமாமாமா. நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன், நீங்க எங்க ஜூம் மீட்டிங்ல கலந்து நீங்க கூட சேர்ந்து பயணிச்சீங்கன்னா உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னால ஆமாமா. அவங்க லெவலுக்கு நம்மளால சொல்ல முடியல. ஒரே வார்த்தை ஆ. நாங்க என்ன முடிச்சோம், நீங்க அந்த பாட்ட கூட சேர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். அவர் எதற்காக அந்த வார்த்தைய சொன்னாரு. அவர் ஏன் முதல்ல ஆமா. வழிபட்டாரு, முருகரை ஏன் கும்பிட்டாரு, அவரு எல்லா கடவுளையும் ஆ. தான் கும்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்ச விதத்துல சொன்னாங்க. அதேதான். ஆமாமாமா. அதுக்கு நீங்க காரணம் என்ன என்ன? அதுக்கு சொல்லணும், வடலூர் காரணம் ஞான சபையில வள்ளல் பெருமான் ஏதாவது ஒரு உருவத்தை வச்சிருக்காரா? ஏன் ஜோதி வழிபாடு வச்சாரு? இவ்வளவு கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுள் உருவத்தை ஏதாவது கொண்டு போய் வச்சாரா? இல்ல இல்லையா?
அதான் நீங்க இல்லைங்க சொல்லணும். கடைசியில வந்து அந்த கடைந்த 2 வருடமாக நான் சொல்லி ஐயா வந்தேன்றாரு. அவங்க வந்து அவங்க கையில இருக்கிற புக்க வச்சுன்னு பேசுறாங்க ஐயா. அவங்க கையில அதாம்மா. அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு குடுத்த புக்ல பார்த்தா முருக வழிபாடு, சிவன் அவர் எந்த கடவுள பத்திலாம் பாடியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு திருமுறையும் இருக்கிற ஒவ்வொரு பாட்ட எடுத்து போட்டு போயிருக்காங்க. அத வச்சு அவங்க பேசுறாங்க ஐயா. அதுதான் அவர் ஒவ்வொன்னா கடந்து கடைசியா மேட்டுக்குப்பத்துல போறாரு இல்லைங்களா? அங்க ம். நம்ம என்னென்ன சொல்றாரு கடைசியா? அப்போ ஒண்ணு ம். நம்ம முதல்ல சொல்றோம். அதுக்கப்புறம் கடைசியா சொல்லும்போது எத நம்ம எடுத்துக்கணும்ன்றது இருக்குது. ம். இல்லையா? இப்போ ஏற்கனவே வந்து இன்கம் டாக்ஸ் 5 லேக்ஸ் வரைக்கும் இருந்தது. இந்த ம். வருஷத்துல வந்து 7 லேக்ஸ் வரைக்கும் வந்ததுன்னா, நீங்க பழசு சொல்லுவீங்களா? புதுசுக்கு அப்ளிகபிளா எது? இப்ப கடைசியில தான். அதான் ஒரு ஐயா உயில் எழுதுறதுனால தான் முதல்ல ஒண்ணு நம்மளே வந்து எழுதியிருப்பாங்க. இப்ப நம்மளே பொழுது புலர்ந்ததுக்கு நேரடி பொருள தானே ஐயா எடுத்து பேசுறோம் நம்ம. இல்ல. அது 2மே எடுத்துக்கணும். நேரடியா 2மே பண்றவங்க எடுத்துக்க நேரா கூடாது எடுத்துக்கலாம். ஐயா. நம்ம இல்ல உள்ள சாதாரண மக்கள் போல நம்ம பேசக்கூடாது. நம்ம நீங்க இவ்வளவு நீங்க எடுத்துக்கிறதுக்கு இல்லங்க. புதுசா வரவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, அவங்க புரியிற வரைக்கும் அதுதான் அதானே படிப்பாங்க. அதையும் நம்ம இல்ல ஐயா. புரிஞ்சுக்கணும். இதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த நிலையில இருந்து எடுத்துக்கிறீங்களோ, அத நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அகப்பொருள் எடுத்துக்கிறவங்க அகப்பொருள் எடுப்பாங்க. எடுத்த உடனே படிக்கிறவங்க எப்படி அகப்பொருள் தெரியும் அவங்களுக்கு? அதுதான் சொல்ல வரேன் நானும். அப்போ அதான் அப்போ நேரடி 4 பொருள் வருஷம் தானே எடுப்பாங்க. 4 வருஷம் பயணிச்சுட்டு 4 நம்ம வருஷம் நீங்க போயிட்டு பழகியிருக்கீங்க. எல்லாரும் அப்படி இல்லையே. இன்னும் சமய மதத்துல இன்னைக்கு இருக்கவங்க மட்டும் இருக்காங்கல்ல. கொடுத்த கேள்வி இல்லைங்க இது. பொதுவா கொடுத்த கேள்வி. அம்மா இல்ல பொதுவாதாம்மா கேள்வி இது குடுத்தாங்க. சத்திய நான் வந்து சார்னா இப்படித்தான் வரணும். புரிஞ்சுக்கிது. இப்ப நீங்க பேசுறது புரிஞ்சுக்கிட்டோமா, இப்போ அதுல வேற பொருள் இருக்குன்னு புரியுறாங்க. இது சத்திய சார்னா இதெல்லாம் தப்பே கிடையாது. பேசலாம். அதாவது சிலது வந்து நேரடி பொருளும் இருக்கு, அகப்பொருளும் இருக்கு. புரிஞ்சுக்கிறவங்க அகப்பொருள புரிஞ்சுக்கலாம். அது நேரடி பொருள புரிஞ்சுக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது அது. தப்புன்னு சொல்லக்கூடாதுன்றேன். அம்மா 2மே மேடையில கரெக்ட் தான். அம்மா அம்மா மேடையில ரொம்ப ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒரு பெரிய பேச்சாளர். நான் தான் இந்த மூத்த சன்மார்க்கி. நான் தான் சன்மார்க்கத்துக்கே முக்கியமான ஆள்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறார். இது வந்து மார்கழி மாசத்துல பாடணும் இந்த பாடல அப்படின்னு சொல்றாரு. காலையில எந்திரிச்ச உடனே ஐயா மார்கழி அதுதான் மாசத்துல ஐயா நான் சொல்றேன். அவரு சன்மார்க்கி நீங்க சொல்றீங்க. ஆனா அது நிஜத்துல சொல்லுங்க. அவர் சன்மார்க்கி கிடையாது. அவர் மதவாதி தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல ஐயா. ஆமாமா நீங்க சொன்ன அவர் இன்னும் அவர் வந்து நான் வந்து வள்ளலார் பின்பற்றேன்னு சொல்லிக்கிறாரே தவிர, இன்னும் அவர் அந்த இது உள்ளவே வரவில்ல. அவரால அது அந்த மதமான பேயை விடவே இல்ல. இல்ல அந்த இல்ல இல்ல மதமான பேய் அவர இல்லம்மா விடல. இல்ல இல்ல அதான் உண்மை. இல்ல அதாவது நான் அதை சொல்ல அம்மா வரேன்மா. ஒரே ஒரே ஒரு கருத்த மட்டும் உங்கட்ட இப்ப முன்வைக்கிறேன் பாருங்க. இப்ப ஐயா அகோல் சொல்லுங்க ஐயா. நேத்து போன வாரம் படிச்சீங்க. அதிலேயே பாருங்க இதே ஒரு வார்த்தை பாருங்க. மாண்டு உழலா வகை வந்து இளங் இளங்காளையே அப்படின்னு ஒரு வருது. மாண்டு உழலா வகை வந்து இளங்காளையே ஆண்டு காலையே ஆண்டு கொண்டருளியேன்னு கொண்ட சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. ஆனா படிக்கிறவன் என்ன படிக்கிறான்? மாண்டு உழலா வகை வந்திளங்காளையேன்னு ஐயா படிக்கிறாங்க. ஆரம்பத்துல அது நம்மளே கூட இந்த ஞானசரியை வந்து தப்பு தப்பா தான் ஐயா படிச்சோம். ஆனா இப்ப நீங்களா பாட பாட நாங்க அத கவனிக்க இப்ப எங்ககிட்டயும் இப்ப அந்த அத கரெக்ஷன்ஸ் வருது. இப்ப நம்ம பாடலுக்கு அந்த நீங்க சொன்ன கருத்துக்கு அது பாருங்க. மாண்டு உழலா வகை வந்து இளங்காளை இளம் அப்படின்னா, காலையே அவரு ஆண்டு கொண்ட. காலை பொழுது சொல்லல. ம், பாத்தீங்களா? ம். ஊன்றி கவனிக்கணும். அவர் காலை பொழுதே சொல்லல. இந்த இடத்துல வந்து காலங்களை சொல்றாரு. இளவேனில் காலம், முதுவேனில் காலம். அந்த காலங்களில் அப்படின்ற மாண்டு உழல வகை மீண்டும் மீண்டும் இரவாத வரத்தை இளங்காலையே அதாவது அந்த பருவத்திலே, அந்த காலை பருவத்திலே நான் இளங்காலை பருவத்திலே ஆண்டு கொண்டு எனக்கு அருட்பு அப்படி சொல்றாரா? அப்ப இந்த இடத்துல காலை பொழுது அந்த விடிகால, அதிகாலை என்று அந்த அர்த்தம் வராது. அது மாரி ஒவ்வொரு கருத்துக்கும் அவரு 2 அதான் அர்த்தம் ஐயா வச்சிருப்பாரு. அவரு தூங்கின்னு இருந்தாருன்னா, சரிங்களா? தூக்கத்துல இருந்தாருன்னா, அந்த தூக்கம் கிடையாது ஐயா. நம்ம தூங்குற மாரி சாதாரண தூக்கத்த பத்தி அதேதான். அவர் நமக்கு மென்ஷன் சொல்றது பண்ணல. தான் எல்லாமே. அவர் வந்து இருள்ல எல்லாமே நமக்கு நம்மள சொல்றதான் மாரி அவரு. அவரும் மதமான பேய் பிடிகொண்டு இருந்தாரு. அந்த இருள்ல இருந்து வெளிவந்தது தான் அவர் சொல்றாரு. அதேதான். அனுபவத்த தான் அதுதான் சொல்ற தப்பு. பயிர்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அம்மா ரொம்ப சிறப்பா இருக்குமா. நீங்க நீங்க ஆமா வந்து இப்போ நீங்க சபையில போறீங்களே, நிறைய சபையில போறீங்க, அகோல் படிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி திருவடி புகழ்ச்சி படிக்கிறாங்க இல்லைங்களா? ஐயா தெரியுங்களா? உண்மைய சொல்லணும்னா இத தவிர நான் வேற எங்கேயும் போல ஐயா. நிஜமான விஷயம் வந்து அப்படியா? சரி, சரி. இத தவிர திருவடி நாங்க புகழ்ச்சின்னு ஒண்ணு படிப்பாங்க. வீட்ல நாங்க வந்து திருவடி செய்வோம். புகழ்ச்சின்னு நாங்க அதே போல எல்லா வீட்ல வந்து செய்றோம் ஐயா. வீட்ல நாங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு செய்வோம். வெளியில இருந்து வந்து வராங்க. வள்ளலார் இல்லத்துல இருந்து வந்து பாடுறவங்க வந்து பாடுறாங்க. அப்போ சொல்லும்போது நாங்க வந்து என்னன்னா, அவங்களுக்கு புரிஞ்ச விதம் அவ்வளவுதான் அப்படின்ற மாரி நாங்க போய் ஆர்கியூ பண்ணல. இதுவரையும் பண்ணல. பண்ண இப்ப கூட நீங்க வேண்டாம். கேட்டீங்க. இல்ல இல்ல எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த நான் திருவடி வந்து எனக்குள்ள தான் புகழ்ச்சின்றதுல சத்தி சாரம் பண்ணிக்கிறத தவிர நான் ஆர்கியூ ஒரு பண்ணல ஐயா. இல்ல நிஜமான விஷயம் இப்ப இது. 2 நம்ம திருவடி இந்த புகழ்ச்சி இருக்குமா. கருத்துக்கள் வள்ளல் எல்லாமே பெருமான் வந்து 2 நம்ம எழுதியிருக்காரு. ஒண்ணு முதல் திருமுறை, இன்னொன்னு 6ஆம் திருமுறை. ஆனால் நம்ம எல்லா சபையிலும் இன்னும் அந்த 6ஆம் திருமுறை யாரும் திருவடி புகழ்ச்சி படிக்கிறது இல்ல. இந்த முதல் திருமுறையில இருக்க திருவடி புகழ்ச்சியில் தான் இருக்காங்க. யாரு எல்லாம் சன்மார்க்கி சொல்லி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே இத்தனை வருஷமா, ஏன் அதை இன்னும் மாத்தல?
ஐயா அதுதான் நான் சொன்னேனே, சன்மார்க்கின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களால இன்னும் வர முடியல. சரி, மதமான பேய் அப்ப விடலன்றேன். நீங்க சொல்றீங்களே வந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு வருஷமா பழகுறாங்கன்னு. அவங்க கூட ஏன் பண்ண மாட்றாங்க? ஐயா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஐயா. நான் வந்து தனிப்பட்டு இல்ல, இவரு எந்த கேட்ட சபையிலுமே கேள்விக்கு கொண்டு வர என்னோட கருத்த மாட்டாங்களே. சொன்னேன். அப்ப என்னன்னா, எது வழக்கத்துல இருக்கோ அதே தான் குடுக்குறாங்க தவிர, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அத அமுல்படுத்த யாரும் தயாரா இல்ல. ஐயா மத்தவங்கள பத்தி நம்ம கவலை இல்லைங்க. நம்ம அமல்படுத்தணும். நம்ம மத்தவங்க வெளிய இல்லம்மா, வருவோன்றேன் நானு. மத்தவங்கன்னு சொல்லல. நம்ப கூட இருக்கவங்க தான். நீங்க மத்தவங்கன்னு சொல்ல முடியாது உங்கள. என்ன நீங்க ஆ, மத்தவங்கன்னு சொல்ல முடியாது. நம்ப கூட ஆ. பயணிக்கிறவங்களே தான் நான் சொல்றேன். ஐயா இப்ப நான் கோயிலுக்கு போவேன். ஆனா அது வந்து கடவுள கும்பிடுறதுக்காக போறோமா இல்லையான்னு தெரியல. அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது வந்து சயின்டிஃபிக்கா அது எனக்கு தேவ. அப்படின்ற விதத்துல நான் போவேன். அதான் கோயிலுக்கு போறது நம்ம சபைக்கு போறோம். எல்லாமே ஒண்ணுதான். அத அதுதான் மாத்திக்கணும் ஒண்ணுதான். அவ்வளவுதான். 2மே சேம் தான். ஆமாங்க ஐயா. அது வந்து அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் தான். அவங்க கிட்ட அதுதான். போயிட்டு நம்ம வந்து ஆர்கியூ பண்றதுன்றது நம்ம டைம் தான் வேஸ்ட்டுங்க ஐயா. ஏன்னா அவங்க வருவாங்க. ஒரு தானா வருவாங்க. வீணான அந்த வாதம் நிலையில வேணான்றாரு இருந்து அவரு. இந்த சபைக்கு நம்ம வள்ளலார் சபைக்கு வரணும், ஜோதி வழிபாடுக்கு வரணும், உருவ வழிபாடு விட்டுட்டு அப்படின்ற ம். நிலைமையில வரணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல வரணும் தவிர, அதே நிலையில ம். இருக்கக்கூடாது. ஆனா இந்த நிலையில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பழைய நிலைக்கு நம்ம போகக்கூடாது. ம். அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, நடைமுறையில இந்த மாரி வச்சுட்டாங்க. ஐயா ம். நீங்களே சொல்லுங்க. மணிவண்ணன் ஐயாவும் அ திருமாவளவன் ஐயா, ஜோதிமுத்து ஐயா ஏன் 6ஆம் திருமுறையில இருக்கிற திருவடி புகழ்ச்சி யாரும் படிக்கிறது இல்ல சபைங்கள்ல? எனக்கு எனக்கு இந்த முதல் திருமுறையில படிக்கிற திருவடி புகழ்ச்சியில எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்க படிக்கிறாங்க. நான் வந்து கூட உட்கார்ந்திருப்பேனே தவிர படிக்க கூட மாட்டேன். சும்மா அப்படி ஐயா உட்கார்ந்திருப்பேனே இல்ல தவிர ஐயா. அது படிக்கிறது தவறும் கிடையாதுங்க ஐயா. அது தெரியவே தான் நமக்கு இதுவும் தெரியுது. இல்ல இல்ல நம்ம அது எடுத்தோனே இல்லம்மா. நம்ம 6வது அது நிலையில இல்லம்மா. அது அ, இல்லம்மா. இது அ. இந்த பாண்டியன் ஒருத்தர் என்ன சொல்றாரு, அந்த முதல் திருமுறையில திருவடி புகழ்ச்சியில ஐயா வந்து ஃபுல்லாவே வந்து பாடல்கள் முழுவதும் சமஸ்கிருதத்துல தான் இருக்குது. அவரு சமஸ்கிருதத்தை ஆதரிச்சாரு. அவரு வந்து மதத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா இது இப்படி இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே அந்த இந்த பதமே பதமேன்னு வருமே அந்த அந்த பாடல்கள் பாடும்போது நான் வந்து கலந்துக்கவே மாட்டேன். அப்படியே வெளியிலேயே தான் இருப்பேன். அந்த முடிஞ்ச பிறகு தான் உள்ளவே வருவேன். ஆனா வந்து ஒரு சிலரை வந்து எனக்கு ஒரு சிலரை வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் வீண் வாதம், விதண்டாவாதம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல லெட் இட் பி அப்படின்னு தான் நான் போறேனே தவிர, ஐயா ஐயா சொல்றது அதுவே ஒரு அதுதான். பக்குவ நிலை தான் ஐயா. என்ன ஐயா? இப்ப நீ என்னம்மா? லெட் இட் பீன்ட்டு போறதே ஒரு பக்குவ நிலை தான். அதான் அதான். அதுவே ஒரு பக்குவ நிலை தான். நமக்கு தெரிஞ்ச அப்ப மாரியும் நம்ம காட்டிக்க வேணாம். நம்ம இந்த அவங்களுக்கு கேள்வி தெரியலன்றதையும் நம்ம சுட்டி காட்ட வேணாம். இப்ப நம்ம இந்த கேள்வியை கேட்டதுனால என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா, இளமதி அம்மாவோட மனக்குமுறல்கள்லாம் வெளியில வந்தது. அவங்க கிட்ட என்னென்னலாம் வந்து சொல்லணும், நம்ம நம்ம குழுவுல என்னென்ன இருக்கு, நீங்க எப்படி சன்மார்க்கத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. ரொம்ப மகிழ்ச்சிமா. அதுதான் இதுதான் சத்விசாரம். வேற ஒண்ணுமே இல்லம்மா. நான் வந்து வெளியில எல்லாம் வெளியில இருக்கிற மக்களோட ரொம்ப அளாவளாவி குழாவி பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா சன்மார்க்க சங்கத்துக்கும் போறதும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் வீண் வாதமும் விதண்டாவாதமும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நான் ஒரு 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 சில பர்ட்டிகுலரா ஒரு சில முக்கியமா சரவணகுமார் ஐயா கூப்பிட்டாருன்னா போயிருவேன். மத்த யார் கூப்பிட்டாலும் போறது கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்க்கணும். அங்க வந்து அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு போய் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு, அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அம் அ ஆனா வந்து சும்மா இருக்க மாட்டேன். எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத யூடியூப்ல கேட்பேன். நல்லத மட்டும் எடுத்துப்பேன். இப்ப கெட்டத வந்து நாம இப்ப வந்து ஒரு சர்ச்சைசாரம் பண்ணோம். அவரு இதான் சொல்றாரு. நான் பேர சொல்ல விரும்பல. அவரு என்ன சொல்றாரு, திருப்பள்ளி எழுச்சி வந்து நல்லா ரொம்ப அருமையா பேசுவார். அருமையா வந்து பொருள் விளக்கமா அவரு குடுப்பாரு. குடுத்துட்டு, ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி, அவரு மத சன்மார்க்கத்துல கிடையாது. இருந்தாலும் அவரு சொல்றத தான் கேட்கணும். அவரு தான் சன்மார்க்கத்துக்கு அதிபதி. அப்படிங்கிற மாதிரி பேசுவார். நான் ஆணவ பேய் அப்பதான் விட்டு வந்து ஒழுகல சார். விட்டு தொலையல. ஆணவ பேய் விட்டு ஒழியல. அதான் தான் என்ற அகங்காரம். தலைவரா அதுதாங்க. இருக்காரா ஐயா? தலைவரா இருக்காரா?
ஐயா பட்டை சொல்ல போட்டுக்கிட்டு கொட்டை கட்டிக்கிட்டு உங்ககிட்டயும் சண்டை போட்டவர், என்கிட்டயும் சண்டை போட்டவர் தான் ஐயா. இப்ப இது யூடியூப் நம்ம இந்த இதை வந்து கருத்தை யூடியூப்ல போடுவோம் அப்படிங்கறதுனால நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல ஐயா. நான் தனியா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க, பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா எனக்கு பரவாயில்ல ஐயா, தெரிஞ்சிருக்கோம்ல. அந்த பேரு தெரிஞ்சுன்னு நமக்கு தெரிய தேவையும் வேணாம். இல்லைங்க ஐயா. நமக்கு வேண்டியது கருத்து மட்டும்தான். நம்ம இது பண்ண வேணாம். நேரம் ஆகுதுயா. ஐயா முடிச்சிருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வீக்ல இதை கண்டினியூ பண்ணலாம். அம்மா நீங்க எல்லாம் இப்ப நல்லா சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா உங்களுடைய நிலை இப்பதான் தெரியுது. நீங்க இதை வந்து ஓப்பனா சொல்லும் போதுதான் நீங்க இந்த பக்குவப்பட்டிருக்கீங்க நிலையிலன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. இல்லைன்னா என்ன நினைச்சிருக்கோம், எல்லாரும் சும்மா சமய மதத்துல இருந்து அப்படியே இருந்துட்டு இருக்காங்க தவிர இன்னும் அவங்க அப்படிதான் நம்ம ஒரு புரிதல் இருக்கு. இப்ப நீங்க வந்து கலந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டிபேட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோ வாங்கம்மா, ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய புது புது கருத்தையும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பகிர்ந்துக்குங்க எங்க கூட சேர்ந்து. நன்றி. வாழ்த்துக்கள்மா, நன்றிங்க வாழ்த்து. நன்றிங்க இளமதியமாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றிங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஐயா. உங்க கருத்துக்களை உங்க எல்லாருடைய நான் உங்களுக்கு வழிகாட்டுதல் நோட் ஐயா. ஐயா நான் இந்த உள்ள இல்ல நுழையும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க கூட எல்லாம் நான் பேசி உங்க கூட எல்லாம் கலந்துரையாடி நீங்க சொன்ன கருத்து தான் இப்ப நான் திருப்பி நான் நன்றி. சொல்லியிருக்கேனே தவிர. இல்ல நீங்க பேசுறது ஓகே அம்மா இல்ல நான் உங்களை மகேஸ்வரி அம்மா ஒண்ணு கவனிச்சுட்டே சொன்னாங்களா அந்த வரேன். அம்மா கூட அந்த பாட்டு படிக்கும் போதுதான் நீங்க அடுத்தவங்க படிக்கிறத உணர்ந்து எப்படி நான் சொல்றேன்னா கரெக்டா நீங்க அப்படியே அடுத்த ஸ்டெப்ல கரெக்டா அந்த பாயிண்ட் ஆமா பிடிக்கிறீங்க. அது மாதிரி இந்த ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஐயா அவர் பேசும்போது ரொம்ப நானும் அற்புதமான மகேஸ்வரி சரி நான் பாடும்போதெல்லாம் நினைப்பேன். ஏன்னா ஆரம்பத்துல எவ்வளவு இத தப்பு தப்பா போடுவீங்க. கொதறி கொதறி தப்பு தப்பா படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு இப்ப கூட நான் யோசிப்பேன். ஆமா இந்த இப்போ வார்த்தையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம நான் எவ்வளவு சொன்னா அதுலயும் தப்பா படிச்சு ஒரு சிலது கூட நம்ம இன்னும் அடுத்தவங்க மாத்தணும் பாடும்போது நம்ம கூடவே கவனிக்கணும் அவங்க கவனிக்கணும். பாடுறது. அகல் பாராயணத்துல அது அது மாதிரி மாதிரி. பண்ணிட்டா ஆனா அது புரிஞ்சுக்கலாம். வந்து வேற ஒண்ணும் பாட இல்ல. பாட வந்ததுங்க. இப்போ நம்ம கண்ண மூடின்ட்டு நீங்க பாடும்போதெல்லாம் கவனிச்சாவே நம்ம புக்க திறந்து வச்சு படிக்கணும், கூட படிக்கணும்னு இல்ல. நம்ம அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த தப்பு எல்லாம் இந்த தானாவே திருந்தது. நானா திருத்தல, அது ஆட்டோமேட்டிக்கா திருந்தது அது. அது இந்த ராகமா படிக்கும் போது என்ன ஆகுது, அந்த வரியில வந்து அது சேர்ந்து இருந்தது. அப்ப ஐயா அது பொருள் ஏன் மாறிடுது. ஐயா வள்ளுவர் வந்து சொன்ன மாதிரி. ராகமா படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆ, கருத்து ஆ. நீங்க இந்த குழுல வந்த பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ஆமா அவர் ஆமா. வந்து பொருள் உணர்ந்து படிச்சா போதும் தான் சொல்லியிருக்காரே தவிர ராகமா பாடணும்னு கூட சொல்லல ஐயா. அதான் புகழேன் சத்தியமே அப்படி முடிப்பாங்க. அது ஆ, பொருளே தப்பாயிடும். இப்பதான் ம், சத்தியமே புகழ்கின்றேன்னு பிரிச்சு படிக்கிறாங்க நிறைய பேர். அது ம், ஆமா. அந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுட்டு திருத்திக்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. முதல்ல ஆரம்பத்துல நாங்க எல்லாமே தப்பா தான் படிச்சிருந்தோம். ஐயாவும் ம். அப்படிதான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பெரியவங்க ஏற்கனவே இருந்தவங்க சொல்லி இப்ப மாறுற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாத்திக்கணும். அதான் கரெக்ட். அம்மா மகேஸ்வரி அம்மா சொல்லும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வந்தது. அந்த 63 நியாயம் பண்ணும்போது அப்ப 12 இருந்ததுன்னா ஆழ்வாரை பத்தி பாடுறாரா? இல்ல 5ன்னா பஞ்சபூதமா? 8ன்னா அஷ்டலட்சுமியா? 9ன்னா நவகிரகமா? அத பத்தி சொல்றாரான்ற மாரி ஒரு இது தோணிடுச்சு எனக்கு. அந்த மாதிரிலாம் இல்லம்மா. இது அப்படின்றத சரிங்க ஐயா. உங்களுக்கு சொல்லணும். அதான் நன்றிம்மா. சந்தேகத்தை தான் நான் கேட்டேனே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்லை அதுதான் ஐயா. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம அதை வச்சு சாவிய சமயத்துல வள்ளல் பெருமான திருப்பி கொண்டு போய் நம்ம புகுத்தக்கூடாது. நம்ம சன்மார்க்கத்துக்கு சரிங்க. வந்துடுற சுத்த சன்மார்க்கத்துல என்ன அவர் சொல்றாரோ அதான் நம்ம கடைசியா சொன்னதுதான் எடுத்துக்கணும். நன்றிம்மா. ஜோதி பாடல் பாடலாம் ஐயா. பாடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா.
ஐயா இன்னும் ஒரு சின்ன கருத்துங்க ஐயா. அவர் ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லும்போது பள்ளின்றது பள்ளிக்கூடம்ன்ட்டு அந்த மீனிங் கரெக்டா தாங்க ஐயா வரும். நம்ம எப்படி அந்த பள்ளிக்கூடத்துல போயிட்டு நம்ம அந்த அறியாமையை நீக்கி ஒரு அறிவு கிடைக்குதோ, அதே போல இந்த பள்ளி அறைன்றது தூங்குற அறையும் ஒரு மீனிங் வரும். பள்ளிக்கூடம்ன்றது அந்த அறியாமை நீக்கிற இடம்னு ஒரு பொருள் வரும் ஐயா. 2 பொருளையுமே அதை எடுத்துக்கலாம் தான். கருத்துக்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இது சக்திசார பகுதிதாம்மா. இது எல்லா கருத்துக்களும் அக்செப்ட் பண்ணப்படும். நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. அற்பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா அம்மா உயிர்களும். சத்தியாம்மா, உங்களுக்கு உங்க குரலே கேட்கலையாம்மா? என்னம்மா பண்ணியிருந்தீங்க இவ்வளவு நேரம்? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் ஐயா. என்ன அதிர்ச்சியா நீங்க? என்ன அதிர்ச்சி எல்லாம் ஆகக்கூடாது. இப்ப என்ன அதிர்ச்சியா நீங்க சொல்லுங்க. இல்ல நல்லா பேசுறீங்க. நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப இதுவாயிட்டேன். நானு படிக்கிறேன். காலையில அகவல் பாராயணம் திருவடி புகழ்ச்சியும் படிக்கிறேன். ஆனா இதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் முறை அட்டன் பண்றது. புரிஞ்சு உட்காந்து சைலண்டா உட்காந்து பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தேன். சரி. நேரம் கடந்து போனதுனால எப்படியும் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா 1/4 மணி நேரம் பேசுவீங்க போல தெரியுது. ஆமா, டவுட் ஒண்ணு வந்துச்சு. இப்ப கேட்டா செட் ஆகுது சொல்லிட்டு தான் சைலண்டா ஆயிட்டேன். என்னம்மா டவுட்? அதை சொல்லுங்க. நம்ம கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நேரம் ஆகும். ஆமா, என்ன டவுட் மட்டும் அதை மட்டும் சொல்லுங்க. நமக்கு இதுல போட்டுடலாம், குழுல போட்டுடலாம். திருவடி புகழ்ச்சியா நாங்க கூட காலையில சாட்டர்டேவும் வெனஸ்டேவும் மட்டும் நாங்க அகவல் பாராயணம் 3:50க்கு எழுஞ்சு போற 10 பேர் இருக்கிறோம் நாங்க. சரி, ஓகே. அதை நம்ம அப்புறம் நம்ம ஃப்ரைடே சத்தியசாரம் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதாவது எல்லாம் ஒண்ணுதாம்மா. நீங்க யாரு வைஜெயந்தியோட அவங்களோட எல்லாம் கலந்து பேசி பாடிட்டு இருக்கீங்களா? அவங்களாம் வரத்துல காயத்ரி அம்மா வைஜெயந்தி அம்மா வரத்துலங்க. இவங்க எல்லாம் பெரியவங்க, என்ன வயசானவங்க. இவங்க எல்லாம் என் கூட படிக்கிறவங்க. நான் மட்டும் தான் அதுல சின்ன பொண்ணு. சரி, ஓகேம்மா. ஓகே நன்றிங்கய்யா. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா. நன்றிங்க ஐயா. ஜோதிமுத்து ஐயா சொல்லிட்டீங்களா? வேற யாரும் இருக்காங்களா? முடிச்சுக்கலாமா? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்னைக்கு ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. எல்லாரும் நல்லா அழகா கலந்துக்கிட்டாங்க. வளவன் ஐயா வந்தாரு இன்னைக்கு. இளமதி அம்மா ரொம்பவும் கோபமாவும் காரசாரமாவும் ரொம்ப அருமையா அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. இல்லம்மா, அதாவது எதுல கோபமா இருக்கணுமோ அதுல கோபத்தை காமிச்சுதான் ஆகணும். நம்ம கோபத்தை காமிக்காமலாம் இருக்க முடியாது. உங்களோட கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது, வரவேற்கப்பட வேண்டியது. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை இன்னும் எதிர்பார்க்கிறோமா. நன்றிமா, வணக்கம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.